ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிற திருக்குறள் கதை பார்க்க போறோம். பார்க்கலாமா? வாங்க. பூம்புகார் அப்படிங்கிற ஊர்ல கோவலன் கண்ணகி அப்படின்னு சொல்லி ஒரு கணவன் மனைவி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப ரிச், பயங்கர பணக்காரங்க. கோவலன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவர்கிட்ட அவ்வளோ பணம் இருந்தது. ரொம்ப சூப்பரா 2 பேரும் இருந்தாங்க. ஆனா கோவலனுக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கம். அதனால சேரக்கூடாதவங்க கூட எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தப்பா பிஹேவ் பண்ணி அவரோட பணத்தை எல்லாம் நிறைய தொலைச்சிட்டாரு. ஸோ அவர்கிட்ட இப்போ பணமே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோவலனும் கண்ணகியும். அந்த ஊர்லயும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஐயோ எப்படி இருந்தாங்க, இப்ப பாரு ஒண்ணுமே இல்லாம ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்களா. அதை பார்க்கும்போது 2 பேருக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால கோவலனும் கண்ணகியும் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, சரி நம்ம வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போயிடலாம், அந்த ஊர்ல போய் ஃப்ரெஷ்ஷா நம்மளோட லைஃபை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம இந்த ஊர்ல வந்து பெரிய பிஸ்னஸ் மேனா ரிச் பர்சனா இருந்திருக்கோம். ஸோ இந்த ஊர்லயே திருப்பி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வர்றதுன்றது வந்து எல்லாரும் நம்மளை பார்த்து ஒரு மாதிரி பேசுவாங்க. அதனால நம்ம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டிசைட் பண்றாங்க. ஸோ கோவலனும் கண்ணகியும் என்ன பண்றாங்க, 2 பேரும் வேற ஒரு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, எந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி மதுரைக்கு போயிடலாம், மதுரை சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. அங்க போனோடனே ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன வீடு தான், குட்டி வீட்டில் போய் 2 பேரும் இருக்காங்க. இருந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் தொழில் தொடங்கணும் கண்ணகி, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பணம் வேணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. உடனே கண்ணகி சொல்றாங்க, எனக்கு ஒரு யோசனை வருது, என்னோட காலில் இருக்க சிலம்பு அது வந்து கோல்டுல செஞ்சது. சிலம்புனா கொலுசு மாதிரி, ஓகேவா? அந்த கொலுசு எப்படி இருக்கும்னா டியூப் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார வந்து நிறைய வந்து பேர்ல்ஸ், மாணிக்கம், இல்லைன்னா வந்து வைரம், எது வேணாலும் இருக்கும். ஸோ தட் அவங்க நடக்கும்போது ஜல் ஜல்னு சவுண்டு கேட்கும் இல்லையா கொலுசு. ஸோ அதை மாதிரி ஒரு அணிகலன், அதாவது ஒரு அக்சசரி தான் வந்து கண்ணகி போட்டிருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து சிலம்பு. என்னோட சிலம்பு வந்து ஃபுல் கோல்டுல பண்ணது. அதை எடுத்துட்டு போய் நீங்க வித்துடுங்க, வித்தீங்கன்னாக்கா நிறைய காசு வரும், அந்த காசை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கூட நல்ல யோசனையா தான் இருக்கு. சரி, நான் இதை எடுத்துட்டு மார்க்கெட்ல போய் நல்ல விலைக்கு வித்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் சாப்பிட்றதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே என்ன பிஸ்னஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணகி ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்றாங்க. திருப்பி வரப்போகும்பொழுது நம்ம ஃப்ரெஷ்ஷா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறோம், பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறோம், 2 பேரும் ஜாலியா திருப்பி பழைய மாதிரியே இருக்க போறோம்னு சொல்லி ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கண்ணகி. கோவலன் போனாரு சிலம்பு எடுத்துட்டு. சிலம்பு எடுத்துட்டு போனவர் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நகைக்கடையில பொற்கொள்ளர்னா கோல்டு ஸ்மித், ஓகேவா? அந்த பொற்கொள்ளருக்கு அவங்கள்ட்ட தானே போய் வித்தாதானே அவங்க ஒரிஜினல் பவுனுன்னு அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான காசு தருவாங்க. ஸோ ஒரு நகைக்கடையில எடுத்துட்டு போய் அந்த சிலம்பை கொடுக்குறாரு. ஐயா, எனக்கு அவசரமா பணம் தேவை, இந்த ஒரு சிலம்பை வச்சுக்கிட்டு எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எடுத்து அந்த பொற்கொள்ளர் பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு ஒரு யோசனை தோணுது. 2 நாளைக்கு முன்னாடி ராணியோட சிலம்பும் காணா போயிடுச்சு, அந்த சிலம்பும் கிட்டத்தட்ட இதே டிசைன் தான். ஒருவேளை இவன் தான் திருடி இருப்பானோ? இவன் திருடனா இருக்கான், இல்ல அது பரவாயில்ல, நம்ம இதை எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட கொடுத்து திருடனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ராஜா கிட்ட நமக்கு நல்ல பேர் கிடைக்கும். ரைட், இவனை போய் நம்ம திருடனை போட்டு கொடுத்துடலாம் ராஜா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கோவலனை ட்ரிக் பண்ணி, ஐயா இது ரொம்ப காசா இருக்கும் போல இருக்கு, கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் அந்த கடையிலேயே உட்கார வச்சுட்டு இந்த பொற்கொள்ளன் என்ன பண்றான், அந்த சிலம்பு எடுத்துட்டு ராஜாவோட அரண்மனைக்கு போறாரு. கோவலனுக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது. ஓகே, அவர் பணம் எடுத்துட்டு வர போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆச்சு, நம்ம பொற்கொள்ளர் நேரா போய் ராஜா கிட்ட போறாரு. ராஜா, ராணியோட சிலம்ப காணோம்னு சொன்னீங்கல்ல, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், இங்க பாருங்க, அந்த திருடனையும் நான் புடிச்சு என் கடையில வச்சிருக்கேன், எப்படியாவது ராணியோட சிலம்ப கண்டுபிடிக்கணும், நான் ராத்திரி பகல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ராஜா, ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன் ராஜா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ராஜாவுக்கு ஆஹா, திருடனை புடிச்சிட்டாங்களா, கொண்டு வா அவனை அப்படின்னு சொல்றாங்க. உடனே வேகமா அந்த அரண்மனை சேவகர்கள்லாம் அவரை கூட்டிட்டு வராங்க. கோவலனை தரன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன்னு எடுத்துட்டு வரீங்கன்னு அவன் கத்துறான்.
அவரை இழுத்துட்டு போறாங்க அங்க கோர்ட்ல நிக்க வச்சு. நீதான் மகாராணியோட சிலம்ப திருடுனியா அப்படின்னு கேட்டு, ஐயோ நான் திருடவே இல்லைங்க, என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, அது என்னோட மனைவியோடது. எதுவுமே கேட்கல, நீதான் திருடுன அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவர் அழைச்சிட்டு போய் கோவலன் அழைச்சிட்டு போய் தலையை வெட்டிடுறாங்க. அதுதான் கோவலன் செத்து போயிட்டாரு. என்ன ஏதுன்னு ஒழுங்காவே விசாரிக்கவே இல்லை. நீதான் சிலம்ப திருடுனன்னு இந்த பொற்கொல்லன் பேச்சு சொன்னது கேட்டு ராஜா அவரோட தலைய வெட்டிட்டாங்க. கண்ணகி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவலன் இன்னும் வரலையே வரலையே வரலையேன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. அப்புறம் என்ன ஆச்சு அவங்களுக்கு ஒரு சந்தேகமா இருந்தது. சரி நம்மளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா நடந்து போய் அந்த மதுரை மார்க்கெட் உள்ள போய் பாக்குறாங்க. அவங்க ஒரு நகை கடையில எல்லாரும் வந்து அந்த பொற்கொல்லனை நீதான் கண்டுபிடிச்சு கொடுத்தியாமே ராஜாவுக்கிட்ட திருடன அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க போய் இவங்க கேக்குறாங்க கண்ணகி, ஐயா யாராவது வந்து ஒரு சிலம்பு கொண்டு வந்து விற்கிறதுக்கு வந்தாங்களா, பாத்தீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஓ அந்த திருடனோட பொண்டாட்டியா நீனு அப்படின்னு கேக்குறாங்க. அது கேட்டோடனே கண்ணகிக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. இது திருடனா, யார பார்த்து என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, ஒரே ஒரு கால் சிலம்பு எடுத்துட்டு வந்து விற்கிறதுக்காக வந்தானே அவன் தானே உன் புருஷன், திருடன் தானே அவன், ராணியோட சிலம்பெல்லாம் எடுத்துட்டு வந்தான். என்னது ஏன் புருஷன் திருடனா? அது என்னோட சிலம்பு, யார் சொன்னானு? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, ராஜா தான் வந்து அவன் திருடன்னு சொல்லி அவன் தலையை வெட்டிட்டாங்கன்னு சொன்ன உடனே கண்ணகிக்கு என்னது என் கணவரோட தலையை வெட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு கோபமா வருது. திருடன் அவர் என்னோட சிலம்பை தானே எடுத்துட்டு வந்த, அவருக்கு சொந்தமான சிலம்பை எடுத்துட்டு வந்து தானே வித்தாரு, அவர் எப்படி திருடன்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வந்துருச்சு கண்ணகிக்கு. பயங்கர கோவம், தலையெல்லாம் விரிச்சு போட்டுட்டு வேகமா வராங்க, ஓடுறாங்க, நேரா போறாங்க. அங்க போய் ராஜாவோட கோர்ட்டுக்கு போறாங்க. போய் மன்னா இப்படி ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டீங்களே, தேரா மாறா அப்படின்னு சொன்னாங்களா, அறிவுகட்ட மன்னா அப்படின்னு சொன்னாங்களா. யாராவது போய் இங்கேயே போய் அப்படி சொல்ல முடியுமா? ஆனா இவங்க சைட்ல கரெக்டா நியாயம் இருக்கு, அதனால கோபமா போய் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சிட்டீங்களே, முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அவங்க பக்கத்துல இருந்தவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஒரு பொண்ணு அதுவும் ராஜா முன்னாடி வந்து ராஜாவையே அறிவில்லை முட்டாள்ன்றா சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோவம் வந்துருச்சான். கோவம் வந்து எதனால என் கணவன் கோவலனை வந்து நீங்க கொன்னீங்க அப்படின்னு சொல்லி கோவமா கேட்கிறான். அவன் கேட்டேன்னா அவன் திருடன், என்னோட மனைவியோட சிலம்பை திருடினவன், அதனால நான் கொன்னேன். அப்படியா, உங்க மனைவியோட சிலம்பு அவர் திருடினாரா? உங்களோட மனைவியோட சிலம்பு வச்சிருக்கீங்களா நீங்க அப்படின்னு. ஒரு கால் சிலம்பு தொலைஞ்சிருச்சு, இன்னொரு கால் சிலம்பு என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, எங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னே எடுத்துட்டு வராங்க. 2 சிலம்பும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ஏன்னா கண்ணகிட்ட இன்னொரு சிலம்பு இருந்துச்சு இல்லையா, 2 பாக்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கு. பார்த்துட்டு ராணியோட சிலம்பு உள்ளார என்ன இருந்தது அப்படின்னு, அது வந்து எங்கேயும் கிடைக்கிற பெரிய பெரிய முத்துக்கள் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, எங்க உடைச்சு காட்டுங்க அப்படின்னு வேகமா ராஜா தேங்காய் உடைக்கிற மாதிரி அந்த ராணியோட சிலம்பை தூக்கி கீழே போடுறாரு. பட்டார்னு உடைச்சு எங்க பார்த்தாலும் பார்த்தா ஒரே முத்துக்களா செதறுது. ஓஹோ, ராணியோட சிலம்பு உள்ளார வெறும் முத்துக்கள் இருந்தது இல்லையா, என்னோட சிலம்புக்குள்ளார என்ன இருந்தது தெரியுமா? அத்தனையும் மாணிக்கங்கள், ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த மாணிக்கங்கள், பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்க சிலம்பு பட்டார்னு கீழே போட்டு உடைக்கிறாங்க. உடைச்சா உள்ளது பல 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 பலன்னு அப்படியே பல கலர்லயும் மாணிக்கங்கள்லாம் வெளியில வருது. மாணிக்கம்னா இட் இஸ் காஸ்ட்லியர் தென் டைமண்ட், டைமண்ட் விட ரொம்ப காஸ்ட்லி அது. அந்த மாதிரி மாணிக்கம் வச்சு தங்க கொலுசு போட்டிருக்காங்க கண்ணகி. அது பார்த்தோன்னே ராஜாவுக்கு அப்படியே தலையே சுத்திருச்சு. ஐயோ, தப்பான தீர்ப்பை நம்ம கொடுத்துட்டோமே, ஒரு அப்பாவிய போய் கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கண்ணகியும் அவங்க ஹஸ்பண்டே இறந்து போயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதுவும் அவர் செய்யாத தப்புக்கு அவரை போய் கொலை பண்ணிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப கோபமா அந்த கோர்ட்டை விட்டு வெளில போயிட்டாங்க. ரொம்ப கோபத்துல அவங்களோட கோபத்தை அவங்க பாக்குற இடம் எல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிருச்சோம். அவ்வளவு கோபமா போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னே இந்த ராஜாவுக்கு நம்ம என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு நிமிஷம் கரெக்டா விசாரிக்காம ஒரு நம்மளுக்கு ஒருத்தவன் வந்து வேணும், நம்மளுக்கு தெரிஞ்சவன் ஒருத்தவன் வந்து சொன்னாங்கிறதுக்காக சரியா விசாரிக்காம கோவலன் மேல நம்ம ஆக்ஷன் எடுத்துட்டோமே, அவரை வந்து கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயி அங்கேயே விழுந்து செத்து போயிட்டாரு. இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், எப்படி மழை வந்து எல்லாருக்கும் ஈக்குவலா பெய்யுது,
இவங்களை எனக்கு பிடிக்கும், இவங்களை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு நிறைய மழை, ஒருத்தவங்களுக்கு கொஞ்சமா மழை அப்படியெல்லாம் பெய்யுதா? ஒருத்தவங்களுக்கு நான் பெய்யவே மாட்டேன் அப்படிலாம் இருக்கா? இல்ல இல்ல. மழை எப்படி எல்லாருக்கும் ஈக்குவலா இருக்கு, அதே மாதிரிதான் ஒரு லீடர் இல்லைன்னா ஒரு ராஜா, ஒரு மேனேஜர், அந்த மாதிரி ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கவங்களும் எப்பொழுதும் நியாயமா இருக்கணும். அவங்க அந்த பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட வர்றவங்க யாரையும் வந்து இவங்க எனக்கு பிடிச்சவங்க, இவங்க எனக்கு பிடிக்காதவங்க அப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணவே கூடாது. எல்லாரையும் ஒரே மாதிரி யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல கரெக்ட் இருக்குன்னு ஈக்குவலா நடத்தணும். அவங்கதான் ஒரு நல்ல ராஜா இல்லையா? அவங்கதான் ஒரு நல்ல லீடர். இததான் நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோள் நோக்கி வாழும் குடி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. எப்படி மழையை நம்பி இந்த மக்கள்லாம் இருக்காங்க. மழை வந்து நம்மளுக்கு யாருக்கும் வந்து துரோகம் பண்ணாது, எல்லாரையும் நியாயமா நடத்தணும். மக்கள் எல்லாரும் மழையை நம்பி இருக்கிறோம் உலகமே. அத மாதிரி ஒரு ராஜா என்னைக்கும் கரெக்டான தீர்ப்பை தான் கொடுப்பாரு, என்னைக்கும் அவர் நியாயமா தான் நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்லிதான் மக்கள்லாம் இருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ராஜாவா இருக்கும் போது நம்ம தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துடக்கூடாது. சரி, அதெல்லாம் ராஜா கதை, நமக்கு எதுக்கு மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாளைக்கே நம்ம வந்து ஸ்கூல் லீடர் ஆகலாம், கிளாஸ் லீடர் ஆகலாம், இல்லை ஒரு கம்பெனியில மேனேஜர் ஆகலாம், என்னென்ன ஆகலாம் இல்லையா? அப்பவும் நம்ம இந்த குறள் படிதான் நடந்துக்கணும். எப்பவுமே நடுநிலை தவறாமல், அதாவது எல்லாருக்கும் சேமா ஈக்குவலா இருக்கணும், நியாயமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம ஒரு நல்ல லீடரா இருக்க முடியும். ஓகேவா? இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா? அடுத்த கதையில பார்க்கலாமா? பாய்.